வணக்கம். மாலை வணக்கம். இன்னைக்கு எடுத்த தலைப்பு இலகுவான யோகி வாழ்க்கை. ஆம், பொதுவா பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, பாபா எங்கள யோகியா ஆக்குறாரு. இலகுவான யோகி, அதை விட மிக லேசான யோகி, இயல்பான யோகி. இந்த மாசம் கூட அவ்யக்த சமிச்சை பார்த்தீங்கன்னா, கர்ம யோகி. பல வழிகள்ல யோகி என்று பயன்படுத்தப்படும். சத்தியுகம் எங்களோட எதிர்கால லட்சியம். அங்க கூட நாங்க இயற்கையா, இயல்பா யோகியா தான். யோகி என்று சொல்லும் பொழுது நாங்க எந்தவித கவர்ச்சி மாட்டோம். எந்தவித தளம்பல்கள், வெளி சூழல், இந்த ஆதிக்கத்துக்குள்ள நாங்க அதற்கான பயிற்சியைத்தான் பாபா எங்களுக்கு சங்கமயத்துல இப்படி நாங்க ஒரு யோகியா ஆகணும். எல்லாருமே வேற வேற விதமா நாங்க பாபா கிட்ட நாங்க முரளியை கேட்டாலும் எங்களுக்கு ஏத்தாற் போல நாங்க முயற்சி பண்ணி கொண்டேதான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா கர்ம யோகி என்று சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாவே நிறைய கருத்துக்கள் பாபா என்ன சொன்னாருன்னு, கர்மம் செயல்கள் செய்யும் பொழுதே நாங்க பாபாவோட சம்பந்தத்துல இருக்கணும். கர்மயோகியா இருக்கும் பொழுதே அந்த கடைசி இலக்கு தான் அதை அடைகிறது நாங்க பாப் சமான். எந்த முயற்சி செஞ்சாலும் நாங்க கடைசியில பாப் சமான் நிலையை நோக்கி தான் சங்க மையத்துல இலக்கு. அப்ப எவ்வாறு இந்த இலக்கை நாங்க அடைகிறது? பாபா கிட்ட நாங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா எங்களோட முதலாவது கிடைக்கிறது ஞானம். ஞானத்தின் மூலமாக ஒரு புரிந்துணர்வு எனக்கு ஏற்படுது. சில விஷயங்களை புதிய புதிய விஷயங்களை அறிஞ்சு அதை நாங்க உணர ஆரம்பிக்கிறோம். பிறகு அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். படிப்படியா அதை அனுபவம் செய்ய செய்ய ஒரு யோகியா நாங்க அந்த யோகி நிலையை அடைய அடைய இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்க காட்சி கூட. ஆரம்பத்துல நாங்க இருந்த வாழ்க்கை, அதாவது லௌகீக வாழ்க்கை, இப்ப இருக்கிற வாழ்க்கை, அதாவது அலௌகீக வாழ்க்கை, நிறைய வித்தியாசம். நாங்களே எங்களை ஞானம் கிடைத்த பிறகு எங்களோட மூன்றாவது கண் திறக்கப்படுது. தெய்வீக கண் திறக்கப்படுது. ஞான கண் திறக்க. அதன் மூலமா எங்களோட புத்தி சக்தி விட்டோம். பல காலமா நாங்க புத்திய பயன்படுத்தாம கடவுள் அந்த புத்திக்கு இப்ப தெய்வீகமான புத்தி உருவாகும். அப்ப என்னுடைய மனோபாவம், பார்வை, என்னுடைய செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே ஏதா ஆகும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல இருந்து எங்களோட சகவாசம், தொடர்பு படிப்படியா பல வழிகள்ல குறைந்து குறைந்து இந்த சங்கம யுகத்துல பிராமண குடும்பத்தோட, பாபாவோட தான் எங்களுடைய உறவு முறை நெருக்கமா. பாபா எதற்காக வந்திருக்காரு, எதற்காக இந்த ஞானத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. இந்த ஆன்மீக இதுல பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. பக்தியில நாங்க இறைவனை நினைத்து கொண்டுதான் வந்தோம். சரிகை கிரிகை பல வழிகள்ல நாங்க செயல்கள் செய்து வந்தோம். பக்தி செய்வோம். இப்ப அங்க விழிப்புணர்வு இருக்குல்ல, கடவுளே என்று நாங்க பல சம்பிரதாயங்கள், கலாச்சாரம், குடும்ப திட்டங்கள், அதுக்கேத்த மாதிரி நாங்க எல்லாமே செய்து கொண்டுதான் வந்தோம். ஆனா எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. நான் யாரு,
இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? என்னுடைய இலக்கு என்ன? அது ஒன்றுமே வந்து எனக்கு தெரியல. இப்ப ஞானத்தை எடுத்த பிறகுதான் எங்களுக்கு இந்த இது வருது. இப்ப எங்களுடைய விழிப்புணர்வு கூடுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய இந்த பிறவி மட்டுமல்ல, என்னுடைய எதிர்கால பிறவி. அத பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அதே முழு உலகம் பத்திய அறிவு வந்து எனக்கு 3 காலத்தின் அதிபதியாகிறேன். 3 உலகத்தின் அதிபதியாகிறேன். இப்ப பாபா எதற்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்னா, உலகத்தை வந்து புதுப்பிக்கிறார். எங்களுக்கு கிடைக்கிற ஞானம் வந்து புதுமையான ஞானம். அது மூலமா புது உலகம் வந்து ஸ்தாபிக்கப்படும். அப்ப எங்களுடைய இலக்கு, லட்சியம் அந்த புது உலகத்துக்கு நாங்களும் போகணும். அப்ப எங்களுடைய மனோபாவம், பார்வை இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிப்படியா என்ன நடக்குது? மாறுது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையா இருப்பது தூய்மை. தூய்மை வந்து முதன்மையான நாம் என்று சொல்லப்படும். தூய்மை வந்து எதுவுமே வெளியில இருந்து வாரது கிடையாது. தூய்மை வந்து ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்கு. ஆத்மாவாகிய நான் தூய்மையான ஆத்மா. அது இயற்கையானது. ஆனா காலப்போக்குல வந்து பல மாசுகள் கலந்து. அப்ப தூய்மையை வளர்த்துக் கொள்றோம் பிறவியில. ஒரு பிறவியில பாபா சொன்னாரு, தூய்மையா இருங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து யோகியா ஆகும் பொழுது, தூய்மை வந்து அதிகரிக்குது. தூய்மை அதிகரிக்கும் பொழுது, அதுதான் உண்மையில ஆன்மீகம். ஆன்மீகம் என்றாலே அங்க தூய்மை இருக்கு. ஆன்மீகம் வளர வளர என்ன நடக்குது எங்களுக்கு? உறவு முறைகள். ராமண உறவு முறையா இருக்கட்டும். குடும்ப இந்த உலகாய அதாவது லௌகீக குடும்பமா இருக்கட்டும், உறவு முறையா இருக்கட்டும், இயற்கையோட உள்ள உறவு முறையா இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறுது. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த தூய்மை வந்து ஆன்மீக சக்தியா மாறுது. இதன் அடிப்படையில ஆன்மீக அன்பு ஆன்மீக அன்பு ஏற்படும் போது இயல்பாக வந்து நான் எல்லாருக்குமே சொந்தமாகும். இந்த என்னுடைய லௌகீக குடும்பம் மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் வந்து நான் சொந்தமாகும். இறைவனுக்கு நெருக்கமாவார், இயற்கைக்கு நெருக்கமாவார். இதெல்லாமே வந்து அன்பின் அடிப்படையில. இப்ப கடவுள் யார்? விழிப்புணர்வு என்று சொல்லும் பொழுது நாங்க ஞானத்தை பெற்ற பிறகு இதுல வந்து வெறுமனே செவி மடுக்கிறது மட்டும் கிடையாது. பக்தி மார்க்கத்துல நாங்க வெறுமனே செவிமடுத்து கொண்டுதான் வந்தோம். பிறகு என்ன நடக்குது? நாங்க ஞானத்துக்கு வந்து உணர்வு ஏற்படும். கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும். கடவுள் எங்களுக்கு சக்தி கொடுக்கிறாரு. முயற்சி வந்து உடைய கைகள். இப்ப விழிப்புணர்வு என்று சொல்லும் பொழுது நாங்க எல்லாருமே அறிஞ்சுக்கணும். நான் ஒரு நானும் ஒரு ஆத்மா. கேள்வி வருது. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? என் ரூபம் வந்து ஒரு புள்ளி, நட்சத்திரம். எப்படிப்பட்ட ஆத்மான்னு நான் சிந்திச்சு நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் பவித்திரமான ஆத்மா. சந்தோஷம் நிறைந்த ஆத்மா. அன்பு நிறைந்த ஆத்மா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம். எனக்குள்ள இந்த கேள்விகள் எழுது. அதோட சேர்ந்து அந்த விழிப்புணர்வும் உருவாகும். நான் வந்து அன்பு நிறைந்த ஆத்மான்னு சொல்லும் பொழுது, அந்த அன்பும் பாத்தீங்கன்னா இந்த சூழலுக்கு எப்படிப்பட்ட அன்பு? ஆன்மீக அன்பு. வெளியுலகத்துல இருக்கிற தற்காலிகமான அன்பு, சுயநலம் நிறைந்த அன்பு, இது ஆன்மீக. அப்ப நான் யாருக்கு சொந்தம்? அடுத்த கேள்வி. இறைவனுக்கு சொந்தம். கடவுள். கடவுள் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கும் பாபா முரளியில சொல்றாங்க. வந்து அவர்தான் இந்த முழு உலகத்தையும் வந்து அக்கறைக்கு எடுத்து செல்லும் படகு. படகோட்டியா இருக்காரு. அதே நேரத்துல நாங்க எல்லாருமே வந்து பாண்டவர்கள். மகாபாரதத்துல வந்து பாண்டவர்களை காட்டியிருக்காங்க.
பாண்டவர்கள் வந்து எப்பவுமே கிருஷ்ணரோட இருக்காங்க. அதன் அடையாளம் வந்து இந்த சங்கமயம் தான். நாங்க எல்லாருமே பாண்டவர்கள், பிராமணர்களாகிய நாங்கள் பிரம்மகுமார்கள். அப்ப தேரோட்டி, அங்க தேரோட்டியா காட்டியிருந்தாங்க. தேரோட்டியா இருப்பவர் வந்து பரமாத்மா. அவர் சொல்றாரு, நான் வந்து படகோட்டி இருக்கிறேன். படகை வந்து அக்கறைக்கு எடுத்து இப்ப நான் யாருடைய குழந்தை? விழிப்புணர்வு எனக்கு இல்லை. அவருக்கு வந்து பல குணங்கள் இருக்கு, சிறப்பியல்புகள் இருக்கு. எங்களுக்கு தெரியும், அன்பு கடல், அமைதி கடல், இப்படி பல குணங்கள். அப்ப அப்படிப்பட்ட குழந்தைன்ற நான், அப்படிப்பட்ட இறைவனுடைய குழந்தையாக நான். இப்ப பாபா என்று சொல்லும் பொழுது அது வந்து இயற்கை. ஏன்னா அன்பு கடல்ண்டா அது வந்து பாபாவுக்கு ஆசிரியரும் கிடையாது, தந்தையும் கிடையாது, குருவும் கிடையாது. அவர் அவராவே இருக்காரு. பாத்தீங்கன்னா அது அவரும் ஒரு யோகி. சதா யோகி, சதா சிவன். அதே போல கடவுள் வந்து எங்களையும் அதே போல ஆக்குறாரு. அவர் எப்படி கடலா இருக்காரு, நானும் வந்து மாஸ்டர் அன்பு கடலா, மாஸ்டர் சந்தோஷ கடலா, மாஸ்டர் தூய்மை கடலா மாறிக்கொண்டேன். அவர் சர்வ சக்திவானா இருக்கார், நானும் வந்து மாஸ்டர் சர்வசக்தி. இது எல்லாமே வந்து எங்களோட விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும். அதுக்குதான் பல வழிமுறைகள் வந்து இந்த பிராமண வாழ்க்கையில, வாழ்க்கையில என்ன வழிமுறைகளை வந்து நான் பின்பற்றும், எதெல்லாம் வந்து எங்களோட இந்த சுயமரியாதை என்று சொல்லப்படுதுன்னா, சில சுயமரியாதை, விழிப்புணர்வு, இதெல்லாம் தோன்ற மாதிரி நாங்க நாளாந்த என்ன செய்யறோம் சொல்லுங்க பாப்போம். இதுல உள்ளவங்க எப்படி வந்து பாபாவோட முறை வந்து வழிமுறைகள் எங்களுக்கு உதவி செய்யுது. இந்த விழிப்புணர்வு, நான் ஒரு பிராமண ஆத்மா என்று சொல்றதே ஒரு விழிப்புணர்வு தானே. அவ்வாறு பல விழிப்புணர்வுகள் இருக்கு. யாருக்காவது சொல்ல முடியுமா? நீங்க எப்படி உங்களோட விழிப்புணர்வை தூண்டுறீங்க? தூண்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இங்க இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, புது ஆத்மாக்களும் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. பாபாவோட வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு அன்மோட் பண்ண முடியலையோ தெரியும். ஒன்று பாத்தீங்கன்னா அமிர்த வேலை. இலையே இருக்கு, காலையிலே அதிகாலையிலே நாங்க யாருன்னு ஞாபகப்படுத்துறோம். பாபாவை விதை ரூபத்துல அனுபவம் செய்யும். வேற வேற விதமா நீங்க அனுபவம் செய்யும். சொல்லுங்க. முரளி கேட்கும் போது அந்த பாபா சொல்றது அனுபவம் செய்து கேட்கறது, 5 ரூபங்களை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்றது, இல்லைன்னா ஒரு ரூபத்தை எடுத்து அதுல வந்து டீப்பா அனுபவம் ஆகிறதுக்கு ட்ரை பண்றது. லைக் 5 வந்து குவிக்கா வந்து ஏதோ வந்து செய்யறதுக்காக செய்யாம அதோட அனுபவம் எப்படி ஆகலாம் என்று டீப்பா வந்து ஒன்று எடுத்து ப்ராக்டிஸ் பண்றது. மற்ற முரளி வந்து ஒரு அனுபவம். இறைவன் வந்து என் முன்னாடி இருக்காரு, இறைவன் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. பாபா முரளிலே சொல்லுவாருன்னா ஆன்மீக தந்தை, ஆன்மீக அந்த அதுவும் ஒரு விழிப்புணர்வு. பாபா இன்றைக்கும் சொன்னார், நீங்க சுய தரிசன காரியங்களாம். அந்த சக்கரம் வந்து தொடர்ந்தும் சுழந்து கொண்டே இருக்கு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுய விழிப்புணர்வு. நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆத்மாவா இந்த முழு 5000 ஆண்டுகளும் வந்து வாழ்ந்து கொண்டு ஒரு ஆத்மாவா விதை ரூபத்துல கிராமத்துல இருக்கு. பிறகு இந்த உலகத்துல தூய்மையான ஆத்மாவா, தேவ ஆத்மாவா ரவி எடுக்கிறது. அதுக்கு பிறகு
பிறகு வந்து பூஜைக்க தகுதி வாய்ந்த ஆத்மாவா இந்த சங்கம யுகத்துல வந்து கடவுண்ட குழந்தையா பிராமண ஆத்மாவா இருக்கு. அதே நேரத்துல நான் வந்து பிராமண ஆத்மால இருந்து நான் தேவதை ஆத்மா, உலகத்துக்கும் என்னுடைய சூட்சுமமான முறையில சூட்சுமமான சரீரம் மூலமா உலகத்துக்கும் சேவை செய்யக்கூடியதா தேவதை ஆத்மாவா இருக்கு. 5 ரூபங்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. விழிப்புணர்வுகள் நான் பயிற்சி பண்ண நான் ஒரு மேன்மையான நிலைக்கு வாரேன்னா, இப்ப நாங்க வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஈர்ப்பை வந்து உணர்றோம். உங்க எல்லாருக்குமே வந்து அந்த அனுபவங்கள் இருக்கு. இப்ப கடவுள் வந்து கடலை எல்லாருக்குமே வந்து அன்பு பிடிக்கும் தானே. யாருக்கும் அன்பு பிடிக்காத யாராவது இருப்பாங்களா? லௌகீக அன்பு பிடிக்காம பல பேர் இருக்கிறாங்க. அது வந்து தற்காலிகமானது, பல ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனா இங்க வந்து கடவுளோட அன்பை அனுபவம் செஞ்சது. அன்பு வந்து விசேஷமான அன்பு, சிறப்பியல்பு. ஏன் அன்பை வந்து எல்லாருமே விரும்புறாங்க? அன்பு கூட பாத்தீங்கன்னா ஆத்மாவோட ஒரிஜினல் உண்மையான ஒரு குணம். ஆத்மாவுடைய உண்மையான இயல்பான ஒரு குணம். பாபா வந்து எங்களுக்கு அன்பு காட்டுறார். அன்பு காட்டுறார், அனுபவம் பண்ணிருக்கீங்களா? பாபா வந்து அன்பு காட்டுறாரு. டெய்லி வந்து பாபாவோட அன்பை அனுபவம் செய்யும். டெய்லி பாபா சொன்னாரு, அதிகாலையில எழுந்திருந்து அதிகளவு அன்போடு என்னை நினைவு செய்து. அன்பு வந்து ரொம்ப முக்கியமா. நாங்க காலையில எழும்பி இருக்கலாம், சொன்னதுக்காக காலையில எழும்பியிருப்போம். ஆனா எந்த அளவு தூரம் பாபாவுக்கு நெருக்கமா இருக்கலாம், பாபாவை அனுபவம் பண்றோம். அன்பு வந்து பாபா கூட பாத்தீங்கன்னா அதிகாலையில எங்களுக்காக காத்திருக்காரு. அன்பு அவருடைய மனோபாவம், பாபாவோட மனோபாவம், பாபாவோட பார்வை, திருஷ்டி. சாதாரணமா ஒரு பாபா ரூம்ல போயிட்டு பாபாவோட படத்துக்கு முன்னாடி இருந்தாலே திருஷ்டி பாத்தீங்கன்னா அந்த அளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த அன்பை வந்து உணரக்கூடியதா இருக்கும். பாபா கிட்டத்துல ஒரு முரளியில சொன்னாங்க, நீங்க பாபாவை பாருங்க, பாபா உங்களை பாக்குறாரு. எந்த அளவுக்கு நீங்க பாபாவை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கமா வருவீங்க. லேசான ஒரு ஆத்மா. சாதாரணமா ஒரு பாப்தாதாட படம் பார்க்கும் பொழுதே அவரோட கண்கள் வந்து அந்த அளவு சக்தி வாய்ந்தா. அப்ப பாபா வந்து நேரடியா அந்த அளவு அன்பை வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு. பார்வை மூலமா, மனோபாவம் மூலமா, டெய்லி வார்த்தைகள் மூலம். ஏன்னா டெய்லி முரளி வந்து இப்போதே வந்து அவருடைய அன்பு தான். பாபா குழந்தைகளை வந்து திட்ட மாட்டாரு. ஆஹ் அன்பாவும் இருப்பாரு, கண்டிப்பாவும் இருப்பாரு. அதை நாங்க உணர்ந்துருக்கோம். ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் அதை ரொம்ப கண்டிப்பா இருக்காரு என்று நாங்க நினைக்க மாட்டோம். சில குரங்குன்னு சொல்லுவாரு, சில வேலை கழுதைன்னு கூட சொல்லுவாரு. அது நாங்க எங்களையே பார்த்து சிரிக்க வேண்டியது. நாங்க யாருமே வந்து கோவப்பட மாட்டோம். பாபா ரொம்ப கண்டிப்பாவும் சொல்றாரு, எச்சரிப்பாரு, கூடுதலா அன்பா இருப்பாரு, இனிமையா இருப்பாரு. அதனால என்ன நடக்குது, நாங்க எல்லாருமே வந்து பாபாவை நோக்கி ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னு. கடவுளுடைய அன்பு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு விதை போல எனக்கு ஞானத்தின் மூலமா ஏதோ ஒரு வழியில இந்த பிராமண குடும்பத்தின் மூலமா சரி, ஏதோ ஒரு வகையில கடவுளுடைய அன்பை வந்து நான் அனுபவம் செய்யறோம். அன்புதான் வந்து விதையா, முதலாவது விதையா வந்து இருக்கு. அதன் மூலமா எங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு புதிய வாழ்க்கையை வந்து நாங்க வாழலாம். உண்மையான அன்பு கிடைச்ச பிறகு நடக்கும். பாருங்க, லௌகீக வாழ்க்கையில கூட ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப நேர்மையா இருக்காரு, உதவியா இருக்காரு. எங்களோட எண்ணங்கள் வந்து இல்லாட்டி எதுவுமே வந்து வெளிநோக்கி போகாது, அவரை நோக்கி தான் போகும். அவரோட தான் இருக்கணும், அவரோட தான் காரியங்களை செய்யணும். பாபா கிட்ட வந்த பிறகு உண்மையான அன்பை வந்து நாங்க அனுபவம் செய்யறோம்.
இப்ப என்ன நடக்குது? எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. இந்த வாழ்க்கையே போதும். இந்த மாசம் விசேஷமா அம்மாவுடைய சிறப்பு மாதம் தான். அம்மாவோட குடும்பம் வந்து எப்படி வந்தாங்க? பாபா கிட்ட வந்து பிறகு அந்த உண்மையான ஞானத்தை கேட்ட பிறகு அம்மாவோட அம்மா என்ன முதல்ல போனாங்க. எப்படி வந்து வாழ்க்கை மாறுது? ஒரே நாள்ல வந்து எப்படி சந்தோஷத்தை அடைங்க. அதை பார்த்து நம்ம அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம அம்மாவும் போயிட்டு பார்த்த உடனே பாபாவை பார்த்த முதல் கணத்திலே இவர் தான் என்னுடைய தந்தை. அந்த நம்பிக்கையை வந்து ஏற்படும் பார்வை மூலமா நம்பிக்கை, அன்பை வந்து நாங்க அப்ப விழிப்புணர்வு நான் ஒரு ஆத்மா. எப்படிப்பட்ட ஆத்மா வந்து நாங்க பயிற்சி. அப்ப நாங்க எல்லாருமே செக் பண்ணணும். பாபா ஏதோ ஒரு வழியில ஒவ்வொரு நாளும் எங்க மேல அன்பு செலுத்துறாரு. அதனாலதான் அமிர்த வேலையில நாங்க விழித்தல் இருந்து சொல்லி கேட்கிறோம் டெய்லி. பாபா சொல்லாரு, நீங்க வந்து முரளியை மிஸ் பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது ஒரு நாள் கூட. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் மூலமா முரளி வந்து எந்த டைம் கூட கேட்கலாம். அதனால நாங்க எந்த காரணமும் வந்து சொல்ல முடியாது. சங்கமுயத்துல வந்து பாபாவோட அன்பை வந்து அனுபவம் செய்யறதுக்கு நேரடியான 2 விஷயங்கள் தான் அமிர்த வேலையும் முரளியும். 2ம் வந்து கட்டாயம் நாங்க மிஸ் பண்ணுவோம். பிறகு கூட நாங்க தியானம் செய்யலாம். ஆனா அது வந்து அமிர்த வேலையை போல. முரளி வந்து காலையிலே கேட்கறது இல்ல. சில நேரங்கள்ல வந்து சில பேர் வேலைக்கு போறபடியா அமிர்த வேலை முடிஞ்சே வந்து நீங்க முரளியை வாசிக்கலாம், நீங்க முரளியை கேட்கலாம். இப்ப இது 2மே வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து அத்திவாரம் போல. ஞானம், யோகம் அத்திவாரமா. சைத்தான் பாபா அடிக்கடி சொல்லுவா, நீங்க முரளியை வந்து அவரை விட. இப்ப நான் வந்து கேள்வி கேட்பேன், நான் எந்த அளவு பாபா மேல அன்பு வச்சிருக்கேன் செக் பண்ணி. எந்த அளவுக்கு நான் பாபா மேல அன்பு வச்சிருக்கேன். அப்ப பாபா வந்து பல விஷயங்களை எங்களுக்கு கொடுக்கிறார். பல வழிமுறைகள், வழிகாட்டல்கள், ஸ்ரீமத் என்று சொல்லப்படும். அந்த ஸ்ரீமத்தை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து டெய்லி வந்து நான் அமிர்த வேலை செய்யறேன், கேட்கிறேன். அதே போல என்னுடைய சாப்பாடு எல்லாம் இந்த பாபா சொன்ன மாதிரி ஒழுக்கமா, சாத்வீக உணவு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணேன். அதே நேரம் முடிஞ்ச அளவுக்கு டிராபிக் கண்ட்ரோல் செய்யறேன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தியானம் இருந்து நடந்த சம்பவங்கள், அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட படிச்சு சார்ட் எழுதுகன்னு சொல்லுவாரு. சார்ட் எழுத டைம் இல்லாட்டி நான் வந்து மனசால பாபாவுக்கு முன்னால இருந்து என்னென்ன விஷயம் நடந்தது, அந்த விஷயத்துல வந்து நான் வந்து தவறு விட்டுட்டேன், இந்த விஷயம் இப்படி நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது, இந்த நேரத்துல இந்த சக்தியை வந்து நான் இழந்துட்டேன். இப்படியே சில விஷயங்கள் பாபாவோட நேரடியா அதால கதைக்கலாம். காய்ச்சிட்டு அந்த நினைவுகளோட நாங்க இப்படி டெய்லி வந்து நாங்க பயிற்சி பண்ணா அடையாளம் வந்து நாங்க பாபா மேல ரொம்ப அன்பு வச்சோம். ஒருத்தர் மேல அன்பு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரோ அதை கண்மூடி செய்வாங்க. அதே போலத்தான் ஆரம்பத்துல இருந்து தாதிமார்கள் எல்லாமே பாபா என்ன சொன்னாரோ வேற கேள்வியே கிடையாது. யார் சொன்னா? பாபா சொன்னார். சர்வ சக்திவான் சொன்னார். சாதாரண ஒரு மனிதர் சொல்லல. அது அப்படியே வந்து எந்த அளவு அன்பு இருக்கு நான் சொல்லிச்சு. பாபா சொல்ல ஒரே ஒரு பாபா தான், எதுவுமே கிடையாது. பாபா நான். இப்ப எந்த அளவுக்கு என்னுடைய இதயம் வந்து ஒரே ஒரு பாபா பாபா சொன்னாங்க. நாங்க பாபா பாபான்னு சொல்லணும். ஆனா வார்த்தைகளால சொல்ல வேண்டிய அவசியம் மனதால பாபா பாபா மை பாபா. எந்த அளவுக்கு நாங்க பாபாவுக்கு நெருக்கமா இருக்கோம். ஒரே ஒரு பாபா தான் எது நடந்தாலும் பாபா. வேறு எதுவுமே வந்து நாடி இருக்கு.
யாரு யாரோட என்னுடைய தொடர்பு உறவு முறைகள் வரலாம். ஆனா அவங்களுக்கு முன்னாடி பாபா தான் இருப்பாங்க. பாபா எப்பவுமே நாடி இருக்கு. பாபா எப்பவுமே நாங்க பக்கத்துல வச்சுக்கோம். அன்பு இருக்கும் பொழுது நாங்க வந்து கூடுதலா வந்து பாபா அடிக்கடி சொல்லுவேன், கடினமா வந்து நாங்க உழைக்க வேண்டிய அவசியம். அன்பு பாத்தீங்கன்னா, அன்பு இருக்கும் என்றா யோகம் வந்து இயல்பா வரும். ஏன்னா ஒருத்தரை நினைக்க வேண்டிய கஷ்டப்பட்டு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பை வந்து உணர்ந்துட்டா என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நன்மை இருக்கு. இப்ப இயல்பா பாத்தீங்கன்னா என்னுடைய நினைவுகள் போகும். ஒருத்தரை நினைக்கணும்னா நான் ஒரு டைம் ஒதுக்கி தான் நினைக்கணும். அன்பு இருந்தா இயற்கையா வந்து நினைவுகள் என்ன இங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. பாபாவோட ஞானத்தை எடுத்து அதனாலதான் நாங்க இப்படி ஜாயின்ட் ஆகுறோம். நேரடியா வகுப்புகள் நடக்குது, ஆன்லைன்லயும் வகுப்புகள் நடக்குது. சரி, உலகத்துல பல மூலைகள்ல இருந்து நாங்க ஏன் இப்படி ஜாயின்ட் ஆகுறோம்? எங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஈர்ப்பு இருக்கு பாபாவோட அன்பு மேல. அடுத்து பிராமண குடும்பத்துல பிராமண குடும்பத்துல இருந்து அன்பு வரதண்டாலும் அது பாபா கிட்ட இருந்து தங்கையும் வந்து பாபா சொல்லுவார், நீங்க பெயர் ரூபத்துல வந்து பிராமண குடும்பத்திலையும் அன்பு, அதுவும் வந்து பாபாவோட அன்பு. அப்ப நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. நம்பிக்கையும் அன்பும் இருக்கு. இப்ப பாபாவுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கு. பக்தி நாங்க செய்யறோம். கடவுளுக்கு முன்னாடி சிலைகளுக்கு முன்னாடி போயிட்டு தான் வணங்கணும். ஆஹ் இறைவனுக்கும் எனக்கும் நெருக்கமான உறவு முறை இருந்ததா? இப்ப ஞானத்தை எடுத்த பிறகு பாபா மேல அன்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நான் ஒரு ஆத்மா என்று உணர்ந்து கொள்றேன், அவர் என்னுடைய தந்தை என்று உணர்ந்து கொள்றேன். அப்ப எனக்கும் பாபாவுக்கும் இடையில எவ்வளவு நெருக்கம் இருக்கு. எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கா? ரொம்ப தூரமா இருக்காரா, ரொம்ப கிட்ட இருக்காரா? பாபா பாருங்க, அந்த அவ்யக்த பாப்தாதா வந்து டைமண்ட் ஹால்ல வந்து முரளி கொடுத்து சொல்லுவாரு, சில குழந்தைகள் முன்னாடி இருக்கிறாங்க, சில குழந்தைகள் வந்து தூரத்துல இருக்காங்க, சில குழந்தைகள் வந்து கண் முன்னாடி கூட இல்லை, அவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில இருந்து ஆன்லைன்ல கேட்கிறாங்க, ஸ்கிரீனை பார்த்து கொண்டு பாபா. அவங்க எங்க இருந்தாலும் சரி பாபாவுக்கு நாளதான் பாபாவோட இதயத்துல இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க தூரம் என்பது கிடையாது. எந்த அளவுக்கு ஆத்மா உணர்வு, நான் ஒரு ஆத்மான்னு புரிஞ்சு கொள்றேன், அந்த நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்கும் பொழுது இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. பாபா வந்து நான் எங்க போனாலும் பாபா பக்கத்துல தான் இருக்காரு. இடைவெளியே கிடையாது. பாபா அடிக்கடி சொல்ல காதலன் காதலி அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எப்பவுமே இருக்காங்க, அமர்ந்தா கூட பக்கத்துலயே இருப்பாங்க. அதே போல பாபாவுக்கும் எனக்கும் இடையில வந்து ஒரு சின்ன இடைவெளி கூட, எப்பவுமே பக்கத்துல இருக்காரு. இப்ப வந்து பாபா என்ன சொல்றாரு டெய்லி, இப்ப என்னுடைய மனசை வந்து இதுல வந்து உறுதியா வச்சிருக்கேன். பாபா சொல்லிட்டாரு, நான் வந்து இதை வந்து இன்னைக்கு பயிற்சி செய்ய. பாபா என்னென்ன எனக்கு விளங்கப்படுத்தி அதை வந்து நான் அப்படியே பயிற்சி. ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், அதையும் நான் பாபாவோட கழிச்சுக்கணும். பாபா சொன்ன விஷயத்த வந்து உடனே செய்யக்கூடியதா இருக்கும், சில விஷயங்கள் வந்து சில தடைகள் வந்து ஏற்படும். அப்போ வந்து நான் பாபாவோட உரையாடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பு. நேர்மையா வந்து நாங்க பாபா கிட்ட எல்லாமே சொல்லும் போது அதற்கான உதவியை வந்து பாபா சொல்லுவாரு. இல்லாட்டி எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வச்ச அன்புக்கு வந்து பாபா வந்து நிச்சயமா மரியாதை, அந்த பலனை வந்து அவருக்கு பக்தியில கூட அதெல்லாம் காட்டியிருக்கணும். இந்த ஞானத்துக்கு வந்து பாபாவுக்கு நெருக்கமா இருக்கிறதுக்கு வந்து என்ன தேவை?
இறைவனுக்கு நெருக்கமா இருக்கிறதுக்கு என்னது? பணம், பதவி, வசதிகள், கல்வி அறிவு, ஜாதி, மதம், மொழி எல்லாமே வந்து தேவை கிடையாது. இந்த யக்யால கூட பாத்தீங்கன்னா தாதிமார்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே படிச்சு டிகிரி எடுத்தா வந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்துட்டாங்க. பாபாவோட ஞானம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பாபாவோட ஞானத்தை போல பெருமதியானது எதுவுமே. பாபாவுக்கு நெருக்கமா வர்றதுக்கு பாபா மேல நம்பிக்கை, அன்பு அது இருந்தாலே. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சங்க மையத்துல கடவுள் சிலர் ஆஹ் இரட்டை வசதிகள், இரட்டை உதவி வந்து கிடைக்குது. பாபா சொல்லுவாரு, எங்களை வந்து இரட்டை வெளிநாட்டவர்கள். நீங்க வந்து தீவிர முயற்சி செய்றீங்க, இரட்டை தீவிர முயற்சி செய்றீங்க. அதே நேரம் இரட்டை சிறப்பியல்பு இருக்கு. அது என்னன்னா இந்த சங்கமியத்துல ஒன்று வந்து இறைவனுக்கு சமமா வந்து நாங்க சமமா ஆகணும். அதாவது தெய்வீக இறை குணங்களால நிரம்புறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தெய்வீக குணம். ஒன்று இறை காட்லி குவாலிட்டி, அடுத்தது தெய்வீக குணங்கள், அதாவது டிவைன் குவாலிட்டிஸ். ரெண்டாலையும் வந்து நாங்க நிரப்பப்படுறோம். சங்கமயத்துல வந்து இறைவன் மூலமா வந்து நாங்க அனுபவம் செய்யறோம். அதாவது அவர் வந்து அன்பு கடலா இருக்காரு, அமைதி கடலா இருக்காரு. அதே போல நானும் வந்து மாஸ்டர் அன்பு கடல், மாஸ்டர் அமைதி கடலா. தெய்வீக குணங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி தேவர்களுடைய குணங்கள், எல்லா குணங்களும் நிறைந்தவர்கள், 100% தூய்மையானவர்களா, 16 கலைகள் நிரம்பியவர்களா, அதே நேரம் இரட்டை அகிம்சாவாதிகளா. அப்ப எல்லா பாத்தீங்கன்னா பாபாவோட அன்பும் பாபாவோட வழிகாட்டுதல்களை பின்பற்ற நாங்க எல்லாருமே வந்து உயர்ந்த மனிதர்களா ஆகணும். அதுதான் தேவர்கள். மரியாதா புருஷோத்தம் என்று சொல்லுவாங்க. சொத்தம் உயர்ந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றணும். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா சத்திய யுகத்துல வந்து எந்த விதமான சட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது. சட்டங்கள் எப்ப இயற்றப்படுதுன்னா மனிதன் வந்து தவறு செய்யும். சத்திய திரேதாயுகத்துல வந்து எந்த தவறுகளும் நடக்காது. அந்த அளவுக்கு ஞானத்தை வந்து பாபா எங்களுக்கு கொடுத்து, இது மட்டுமல்ல அதை பயிற்சி பண்றதுக்கான சக்தியை வந்து எப்போ ஒரு தைரியத்தை எடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கணும், பாபா நான் நிச்சயமா இதை செய்யணும், அடையணும், என்னாலே செய்ய முடியும் நினைச்சு ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சா பாபா வந்து 1000 மடங்கு உதவி நிச்சயமா. அதுதான் இந்த அன்பு. என்னால செய்ய முடியாது, நான் எப்படி தேவராகிறது, பல கேள்விகள் சந்தேகங்கள் எங்களுக்குள்ள இருந்தா எப்ப வந்து பாபா மேல நம்பிக்கை வைக்கணும் வந்து உதவி. இப்ப எப்பவுமே இந்த ஆன்மீக விழிப்புணர்வுகளை வந்து டெய்லி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நாங்க வச்சிருக்கிறது, பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். இது வந்து ஆத்மாவோட உண்மையான குணங்கள். பழைய சம்ஸ்காரங்கள் இருக்குன்னா இப்ப தெய்வீக சம்ஸ்காரம் பார்த்தோம், தேவர்களுக்குரிய சம்ஸ்காரம் அது ஆதி சம்ஸ்காரம். இறை சம்ஸ்காரம் அனாதியானது. பரமாத்மா சங்கமயத்துல இருக்கோம், கடவுள் எங்களுக்கு கற்பிக்கிறாரு. இங்க இருந்தே நாங்க பரந்தாமத்தை அனுபவம் செய்யறோம். பரந்தாமத்தில் உள்ளது வந்து அனாதியான குணங்கள். பிறகு சத்தியுகத்துல நாங்க தேவர்களான பிறகு அந்த தெய்வீக குணங்கள், ஆதி சம்ஸ்காரம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி சம்ஸ்காரம் தான் எங்களுக்குள்ள இருக்கு. அதை நாங்க பயன்படுத்தாம வச்சுட்டோம். அது அப்படியே வந்து ஒரு லொக்கர்ல போட்டு வச்சுட்டோம். தூசி படிஞ்சு ரொம்ப அடுக்கா. இப்ப எங்க கிட்ட இருக்கிறது என்ன? பழைய சம்ஸ்காரம். அதுதான் பாபா சொல்லாரு, இது வந்து ராவனுடைய சம்ஸ்காரம், இது உங்களோட சம்ஸ்காரம் கிடையாது. எங்களை வந்து நினைவூட்ட ஒளி மூலமா வந்து நினைவூட்டி இந்த பழைய சம்ஸ்காரத்தை விடுறதுக்கு வந்து இலகுவான வழி என்ன, கிட்ட உள்ள பழைய ஏற்கனவே இருக்கிற ஆதியில இருக்கிற
சம்ஸ்காரங்களை வந்து வெளிக்கொண்டு வர. அந்த தேவர்களுடைய சம்ஸ்காரங்களை வந்து நான் வெளிக்கொண்டு வருவேன். மலர்ச்சி, சந்தோஷம், தெய்வீகத்தன்மை, தூய்மை, இது எல்லாமே வந்து இந்த சங்கம யுகத்திலே வந்து நாங்க அனுபவம் செய்யணும். அதுதான் இயல்பான ஒரு வாழ்க்கை. சந்தோஷத்துக்கு என்ன தேவை? ஆரம்ப காலத்துல நாங்க வெளி உலகத்துல இருக்கும் பொழுது நாங்க நல்லா படிக்கணும், ஒரு பட்டம் கிடைக்கும், யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கணும், வீடு வாங்கணும், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகணும், பல விஷயங்கள். உண்மையிலே சந்தோஷத்துக்கு என்ன தேவை? இந்த ஆன்மீகம் தான். கடவுளுடைய ஞானம். கடவுளுடைய ஞானம் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேறுபடும். மிஸ் பண்ணிட்டோமே உணர்வு ஏற்படும். இப்ப இதுல புது குழந்தைகள் கூட இருப்பீங்க. புது குழந்தைகள் கூட முயற்சி பண்ணணும். ஏன்னா காலம் வந்து ரொம்ப நெருக்கமா வருது. இனிமே டைம் காணாது. ஏன்னா நாங்க வந்து முயற்சி பண்ண அதுக்கான சக்தியை கொடுப்போம். என்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அமர்ந்த வேலை முரளி ரெண்டையும் வந்து நாங்க ரொம்ப கவனம். இப்ப கடவுள் வந்து ரொம்ப மேன்மையானவர். அவர் கொடுக்கிற கல்வியும் வந்து மேன்மையானவர். அப்ப வேற யாருமே உலகத்துல அவரை போல எங்களை மேன்மையாக்க முடியாது. அவருக்கு குருவும் கிடையாது. அவர் தான் உண்மையான சத்குரு. வந்து உண்மையான பாதையை காட்டுறார். அவருடைய சிறந்த பணி தான் பாத்தீங்கன்னா தூய்மையற்ற உலகத்தை தூய்மையா. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு வாழ்றது கிடையாது. தூய்மையற்ற உலகத்துல, தூய்மையற்ற சரீரத்துல வந்து, தூய்மையற்ற எங்களை வந்து அவர் எவ்வளவு மேன்மையானவர். அதனாலதான். ஆனா மனிதர்களா பிறந்த நாங்க ஜாதி, மதம், பதவி, கல்வி, அறிவு, பல இதுகளை வைத்து எங்களுக்குள்ள எவ்வளவு வேற்றுமைகளை வந்து நாங்க உருவாக்கி இருந்தோம். இப்போ அது கிடையாது. பாபா வந்து அந்த அளவுக்கு எங்களை மேன்மையானவர்களா. நான் வந்து எப்படிப்பட்ட யாருடைய குழந்தை? விழிப்புணர்வு எப்பவுமே இருக்கும். கடவுள் வந்து சதா சிவன் என்று அவர் வந்து எவர் பியூர், எப்பவுமே தூய்மையானவர் தான். எந்த விதத்திலையும் வந்து தூய்மை இல்லாம போகாது. அவர் அப்படியேதான் இருப்பார். அப்ப அவர் தான் என்ன செய்யறாரு? தூய்மையாக்குறாரு. கங்கை என்று சொன்னால கங்கை ஞானம். இப்ப விழிப்புணர்வு, இந்த விழிப்புணர்வுகளை வந்து வளர்த்துக்கொள்ள என்ன நடக்குது? பாபா கொடுக்கிற வழிகாட்டல்களை வந்து இலகுவா வந்து என்னால செய்ய முடியாது. ஏனென்றா நான் புரிஞ்சு கொள்றேன். ஓகே, பாபா இதற்காக தான் என்ன செய்ய சொல்றாரு. என்னால செய்ய முடியும் என்றதாலதான் பாபா என்ன வந்து செய்ய சொல்றாரு. அதனால என்னால ரொம்ப இலகுவா வந்து அதை அடைய முடியாது. நான் வந்து எப்படி வந்து தாரணைய, நல்ல குணங்களை, என்னுடைய நட்பண்புகளை வளர்த்து கொள்ளலாம். அதுல வந்து ரொம்ப கவனம், டென்ஷன். அதுதான் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாதிரி. இப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்து நான் வந்து எப்படிப்பட்ட தேவ ஆத்மா, இறைவனுடைய குழந்தை, பவித்திரமான தூய்மையான ஆத்மா. அப்ப என்னுடைய பார்வை, மனோபாவம், வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். எந்த விதமான ஒரு சின்ன ஒரு தூய்மை இல்லாத விஷயம் கூட வார்த்தைக்கு அனுமதிக்க. அதுதான் பாபா சொல்லாரு, தீவிர முயற்சியாளரா நீங்க ஆகுங்க. காலம் வந்து ரொம்ப குறுகியா இருக்கு. நீங்க வந்து பறந்து போகணும். நடந்து போகிறதுக்கான காலம் வந்து பறந்து போகும். இப்ப கடவுள் சொல்றாரு ஒரு விழிப்புணர்வு, நான் வந்து அசரீரியான ஆத்மா. அசரீரியான ஆத்மான்னு சொல்லும் பொழுது அந்த பயிற்சி ஒரு நிமிஷம், கடவுள் சொல்ல நீங்க ஒரு செகண்ட்ல கூட அனுபவம் செய்யலாம். நாங்க பயிற்சி பண்ணி பார்க்கணும். 5 நிமிஷம் வந்து 5 ரூபங்களை பயிற்சி செய்யுது. ஒரு செகண்ட்ல வந்து ஒரு நிமிஷத்துல வந்து ரூபத்தை வந்து பயிற்சி அசரீரியான.
அசரியான ஆத்மான்னு சொல்லும் பொழுது என்ன எங்கட கற்பனையில வரும்? சிந்திச்சு பாரு. ஆனா ஒரு அசரீரியான என்னுடைய சரீரம் வந்து சரீரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாம போகுது. சரீரம் கிடையாது. நான் ஒரு புள்ளியா இருக்கேன், விதையா இருக்கேன், நட்சத்திரமா எங்க இருக்கிறேன்? பரந்தாமம். பரந்தாமம் எப்படி இருக்கு? சிவப்பு பொன்னிறமா. இப்படிப்பட்ட உலகம் மௌனமான உலகம். அந்த மௌனத்தை நான் அனுபவம் செய்றேன். இந்த தூய்மையை அனுபவம் செய்றேன். மௌனத்துக்குள்ள நான் போறேன். இந்த தெய்வீக தன்மை எல்லாமே வருது. பாபா சொல்லாரு, நீங்க ஒரு நிமிஷம் இத உங்களோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அனுபவம் செய்ய முடியும். இந்த நிலையை அடையறதுக்கு ஒரு செகண்டே போதும். செகண்ட் நான் அசரீரி, அடுத்த செகண்ட் நான் தேவாத்மா, அடுத்த செகண்ட் நான் பூஜிக்க தகுதி வாய்ந்தான், அடுத்த செகண்ட் நான் பிராமணா, தேவதையா. இப்படி வந்து நாங்க பயிற்சி. அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ளே நிறைய கர்மா கணக்கை பத்தி பாபா கிட்டத்திலேயே சொன்னாரு. கர்ம கணக்குல நாங்க ரொம்ப அவதானமா இருக்கணும். ஏன்னா நாங்க எல்லாருமே பாபா கிட்ட தான் படிக்கிறோம் இந்த ஆன்மீக பயணத்துல. ஆனா எங்கட எல்லாரோட கர்மா வந்து வித்தியாசம். கர்ம கணக்கு பல பிறவிகளா வந்து நாங்க அந்த கர்ம கணக்குகளை வந்து சேமிச்சு, அதுதான் சன்ஸ்காரம் வெளிவரும். சன்ஸ்கார முரண்பாடுகள் ஏற்படும். அதனால நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சன்ஸ்கார முரண்பாடுகள் ஏற்படும் விதத்திலையும் வந்து பாபாவை விட்டு இல்லாட்டி பாபாவோட குடும்பத்தை விட்டு விலகி சங்கமயத்தின் பாத்தீங்கன்னா இந்த மேன்மையான ஞானம் வாழ்க்கை தான். அவர் வந்து எங்களை வந்து தனக்கு சமனா ஆக்க இறைவன் வந்து இதை வந்து தனக்கு கணக்கு இருக்கணும். கர்ம கணக்கு இருக்கிறது போலே சங்கமயத்துல பாபா சொல்லாரு, நீங்க முயற்சி செய்யறதுக்கு ஒரு கணக்கு தான். எந்த அளவு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவு நீங்க அடைவீங்க. அடுத்தது பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு நீங்க மனதால, உங்களோட உடலால, செல்வத்தால செய்றீங்களோ அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்க. அதே போலதான் புண்ணிய கணக்கு. வெற்றி என்ற கணக்கு, புண்ணிய கணக்கு, அடுத்தது ஆசீர்வாதம் என்ற. இப்ப நான் சேவை செய்ய செய்ய எல்லாருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய யோகி வாழ்க்கையை வந்து சிறப்பானதா. மனச வந்து அந்த நிலையில வச்சிருக்கிறதுக்காக தான் பாபா அடிக்கடி சொல்றது, சேர்னிங் பண்ணுங்க. நீங்க ஞானத்தை கேட்கறீங்க உண்டு, ஓகே, அதை பத்தி சிந்திச்சு பாருங்க. ஏன் பாபா அதை சொன்னாரு? உங்களால வந்து அந்த தலைப்பெடுத்து கூட எழுத முடியும். பாபா சொல்ற விஷயங்களை வந்து ஒரு தலைப்பெடுத்து எழுதக்கூடியதா. நேத்தும் கூட பாபா சொன்னாரு, நீங்க பாபா பூந்தோட்டத்தின் அதிபதியா இருக்காரு. நாங்க எல்லாருமே வந்து பூந்தோட்டக்காரர்கள். பூந்தோட்டக்காரர்கள் என்ன செய்யணும்னா பூக்களை வந்து அந்த மரங்களை வந்து பராமரிக்கணும். பூக்களை பத்தி விசாரிக்கணும்னா பாபா அந்த அதிபதி வந்து பூந்தோட்டக்காரர்கள் தான் கேட்போம். இப்ப நாங்க எல்லாருமே வந்து இது கூட பாத்தீங்கன்னா பாபா ஏன் அதை சொன்னாரு, நாங்க எப்படி பூந்தோட்டக்காரர்களா இருக்கலாம், ஏன் வந்து பூக்களை பத்தி சொல்றாரு? அப்ப நாங்க அதை சிந்திச்சுப்போம். இப்ப சேர்னிங் பவர், இந்த கடைதல் சக்தியை வந்து நாங்க வளர்த்தோம். என்னுடைய மனசும் புத்தியும் எப்படி இருக்கோம்னா ரொம்ப தூய்மையா இருக்கணும். தான் பாபா சொல்ற விஷயங்களை வந்து எங்களால பயிற்சி. பாபா சொல்றாருன்னா புத்தி வந்து தங்க பாத்திரம் போல இருக்கணும். இப்பதான் பாபா கொடுத்த ஞானத்தை வந்து அதுல வச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய மனம் புத்தியும் தூய்மையா இருக்கும். அப்ப என்னுடைய மனமும் புத்தியும் தூய்மையா இருந்தா பாபா சொல்ற விஷயங்களை வந்து நான் பயிற்சி செய்யக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஆத்ம உணர்வு வந்து இயல்பா வரும். ஆத்ம உணர்வு பயிற்சி. அப்ப எங்களோட வாழ்க்கையில வந்து நான் பாத்தீங்கன்னா ஓகே ஞானத்தை கேட்கிறோம், ஆனா அன்றாட கடமைகளை செய்யத்தானே வேணும்.
பிள்ளைகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், வீட்டை பராமரிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வெளி வேலைகள் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ பாபா எதுக்கும் வந்து தடை விதிக்கிறாங்க. நீங்க எல்லா இதுலயும் பிஸியா இருங்க, ஆனா பரவாயில்ல. பிஸி அந்த வேலை முடிஞ்ச பிறகு பழையபடி இந்த ஆன்மீக வாழ்க்கை வாங்க. இடைக்கட அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. அதுதான் பாபா சொல்றாரு. எதையும் வந்து நாங்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் இந்த பிராமண வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் வந்து ஒரு சமநிலையை பேணி நாங்க முன்னேறணும். அப்ப எல்லா காரியங்களையும் செய்யணும். அதே நேரத்துல நான் வந்து ஆஹ் திரும்ப ஆன்மீக விழிப்புணர்வுக்கு என்ன கொண்டு போகணும். இல்லாட்டி என்ன நடக்கும்? நான் வந்து இன்னார் இன்னார், நான் வந்து குடும்ப தலைவி என்று நினைச்சு அதை பத்தி என்ன நினைச்சு கொண்டிருக்கோம், குடும்ப பிரச்சனைகள், குடும்பம் இதெல்லாம் செய்யணும். இல்லாட்டி தொழில் பிசினஸ்ல இருக்கும்போது நான் வந்து அந்த தொழில் பதவி அந்த வியாபார சூழ்நிலையை பத்தியே யோசிக்கணும். என்னுடைய புத்தி அங்கதான் இருக்கு. பாபா சொல்றீங்க அதை செய்யுங்க, செஞ்சு முடிஞ்ச கையோட நீங்க இடக்கட நீங்க விழிப்புணர்வுக்குள்ள வாங்க, ஆன்மீக விழிப்புணர்வுக்குள்ள. இப்ப எங்களுக்கு வந்து என்ன பத்தி தெரியும், அதாவது ஞானத்தை பத்தி, அதாவது ஆத்மா. நாங்க எல்லாருமே ஆத்மாக்கள். ஆத்மான்னு புரிஞ்சு கொள்ளும் பொழுது ஒரு விதை. ஏன்னா எப்ப நான் விதைன்னு புரிஞ்சு கொண்டோனோ, விதைய வந்து நாங்க போட்டாச்சு. விதையை எப்படி வளர்க்கறது, அதைத்தான் நாங்க முயற்சி பண்ணுவோம். ஆன்மீகம் ஆத்மாண்டு அறிஞ்சு கொண்ட மூன்றாவது கண்ணை பத்தி தெரியும். அதை எப்படி நான் வளர்த்துக் கொள்வது, அப்பதான் வந்து அந்த இலக்கை வந்து நாங்க அடைய முடியாது. பழம் ஏன்னா ஒரு விதையை போட்டு நாங்க மரத்தை வளர்க்கிறோம், கடைசியில வந்து பழத்தை அனுபவம் செய்யும். இதே போலத்தான் இந்த ஞானம் வந்து ஒரு விதையை போல, அதை எப்படி நான் வளர்த்துக்கணும். அதன் மூலமா ஆன்மீக சக்திகளை வந்து நாங்க எதிர்காலத்துல அனுபவம் செய்யலாம். பாபா சொல்லுவார் என்றால் எப்பவுமே வந்து மனசை பத்தி கூட சிந்திக்காது. மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போகலாம். மனசை பத்தி வந்து நீங்க வந்து சிந்திக்காதீங்க. மைண்டை பத்தியே நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து அலைப்பாயும். மனசுன்னு சொல்றதுக்கு பதிலா என்னுடைய எண்ணங்கள்னு சொல்ல, என்னுடைய எண்ணங்கள் தானே அலைப்பாயுது. மனசு ஆத்மாலதான் இருக்கு. என்னுடைய எண்ணங்கள் எங்க போகுது? அதை வந்து நான் வந்து வழிக்கு வந்து அப்ப தூய்மை என்று சொல்லும் பொழுது சரீரம் சரீரம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து எந்த விதமான சம்மதம் எனக்கு கிடையாது. ஆனா அதை பயன்படுத்துறேன், சரீரத்தை பயன்படுத்துறேன். சரீரம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு, தொடர்பாடல்கள், உறவு முறைகள் எல்லாமே இருக்கு. அதுல இருந்து நான் விடுபட்டு பற்றற்றவரா இருக்கேன். பாபா சொல்றாரு, பற்றற்றவரா இருங்க, அன்பா. எந்த அளவுக்கு நாங்க இந்த மாதிரி ஆன்மீக விழிப்புணர்வுகளை புரிஞ்சு கொள்றோம், அந்த அளவு எங்களுக்குள்ள சந்தோஷம் உயரும். ஆன்மீக விழிப்புணர்வு ஒரு விஷயத்தையும் கொள்ள போகும், எனக்குள்ள உள்ளார்ந்த சந்தோஷம் அதிகரிச்சு. இந்த உள்ளார்ந்த சந்தோஷம் அதிகரிச்சு என்ன நடக்கும்? அதுதான் ஒரு சக்தியா மாறும். இந்த ஆன்மீகத்தை வந்து சக்தியா நான் வந்து மாறும். அப்ப அந்த சக்தியா மாறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, என் முன்னால யாரு வாராங்களோ அவங்க கூட சந்தோஷத்தை அனுபவம், என்னுடைய இயல்பான தன்மை, இனிமையான தன்மை, அன்பான தன்மை, அதை கூட வந்து அவங்க அனுபவம் செய்வாங்க. எப்பண்டா என்னுடைய புரிந்துணர்வை வந்து நான் வந்து இந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அதுக்குள்ள சந்தோஷத்தை அனுபவம் செய்யறேன். அந்த சந்தோஷம் வந்து சக்தியா மாறுது. எதெல்லாம் நான் எந்த குணத்தை அனுபவம் செய்யறேனோ அது வந்து சக்தியா மாறும். பயிற்சி தான் ரொம்ப அவசியம். பயிற்சி செய்யாம எதுவுமே நடக்காது. எல்லா துறைகளையும் பார்த்தீங்கன்னா பயிற்சி பயிற்சி செய்யத்தான் அனுபவம் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு நான் பயிற்சி பண்றேன் அதை நான் சோதிச்சுக்கோம். பாபா சொல்லுவாருன்னா, நீங்க உங்ககிட்ட நிறைய சக்திகள் இருக்கு, சக்திகளை வந்து சரியான நேரத்துல பயன்படும்.
அதை கூட நான் செக் பண்ணி பார்ப்பேன். சரியான நேரத்துல வந்து நான் அந்த சக்தியை பயன்படுத்துறேன், இல்லாட்டி லேட்டா தான் புரிஞ்சுக்கிறோம். அதை நாங்க செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்களை வந்து எனக்குள்ள வந்து பார்ப்பேன். எந்த அளவுக்கு நான் இலகுவான யோகியா இருக்கேன், என்னென்ன தடைகள் இருக்குன்னு நான் பார்ப்பேன். தடைகள் வந்து எங்கெங்க வரும். மாயை வந்து பல ரூபத்துல வரும்னு பாபா சொன்னார். இன்னைக்கு கூட பாபா சொன்னாரு, மாயை வந்து ஒரு எலி போல ஊதி ஊதி எங்களுக்கு தெரியாமையே கிடைக்கும். பல வழிகள்ல வரும். பாபா இன்னைக்கு பேராசையை பத்தி சொன்னார். எல்லா விகாரங்களும் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தடைதான். காமம், கோபம், பேராசை, அகங்காரம். இப்ப விகாரங்கள் இருக்கும் பொழுது நான் அது வந்து எனக்கு தடையா அமையுது. அந்த சூழலை கூட அது பாதிக்கும். அந்த சூழலை கிரியேட் பண்றது நான் தானே. அப்ப அதுக்குதான் பாபா சொல்ல, இந்த ஆன்மீக விழிப்புணர்வுல இருக்க, நான் வந்து பவித்திரமான ஆத்மா. அதிகாலை எழுந்த உடனே வந்து நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆத்மா, சுயமரியாதை. நான் வந்து பவித்திர ஆத்மா, பரம பவித்திர ஆத்மா, இறைவனுடைய குழந்தை, இறை குழந்தை, பிராமண குழந்தை, செல்வந்த குழந்தை, இந்த உலகத்திலே உள்ள செல்வந்த ஆத்மான, சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான். இப்படி வந்து சுயமரியாதைகளை அடிக்கடி ஆன்மீக விழிப்புணர்வுகளை கொண்டு வரும். கடவுள்கிட்ட முரளியை கேட்கறது, அதன் அடிப்படையில வந்து என்னோட வாழ்க்கையை கொண்டு போறது எல்லாமே வந்து ரொம்ப அவசியம். அதன் மூலமா வந்து இந்த மாயையை வந்து வெற்றி கொள்வது. கோபத்தை பத்தியும் பாபா இன்னைக்கு கோபம் வந்தா அதுவும் சூழலை மாசடையும். இப்ப நாங்க இந்த சூழல்ல இருந்து நாங்க கொஞ்சம் விலகி இருக்கணும். அமைதியா இருக்கணும், மௌனத்துக்கு போகணும். ரெண்டு கை தட்டினா தானே சத்தம் வரும். அமைதியா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு யோகியா இருக்கேன். புரிந்துணர்வு இருக்கு, உடனே புரிஞ்சு கொண்டு சூழலுக்கு போகாம அதிகத்துக்கு என்ன நான் பாதுகாப்பேன். இப்ப அந்த சூழலும் வந்து பாதுகாப்பாரு. மத்த நபரும் வந்து அதை அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவும் தடையா இருக்கிறது வந்து எல்லாரும் சொல்றது மொபைல் போன், சமூக வலைத்தளங்கள். இதெல்லாம் தேவையா இருக்கு. அதே நேரத்துல எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு செய்யுது என்னோட தீதி நிர்மலா எல்லாம் சொன்ன விஷயம் தான். நாங்க எல்லாமே பயன்படுத்தணும். நான் குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு மேல பயன்படுத்தினா என்னோட ஆன்மீக விழிப்புணர்வு, ஆன்மீக வாழ்க்கையை வந்து இல்லாம போயிடும். நாங்க ஞானத்தை கேட்கலாம், எல்லாமே புரிந்துணர்வு இருக்கு. ஆனா அந்த ஆன்மீக வாழ்க்கையை நாங்க வாழ்ந்தோம். ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தா தானே யோகியா இருப்போம், எப்பவுமே யோகியா இருப்போம். நாங்க வந்து 23 மணித்தியாலம் வெளியில இருந்து வெளி விஷயங்கள்ல ஈடுபடுது. ஒரு மணித்தியாலம் பாபா கிட்ட இருந்தா அது ஆன்மீக வாழ்க்கை. அதனால நாங்க முடிஞ்ச அளவுக்கு கவனம் செலுத்தணும். இந்த ஆன்மீகம் பாபாவுக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பு பாபாவோட அந்த தொடர்பு இல்லாம போகும். அந்த அளவுக்கு என்ன வந்து நான் பாதுகாத்துக்கிறேன். வந்து நிறைய யூடியூப்ஸ், சமூக வலைத்தளங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தணும். ஆனா எங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கு அது தடையா. பாபா அடிக்கடி சொல்ல சினிமா சினிமா வெளி உலக விஷயங்கள் அது நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையா இருக்கும். சினிமா பாடல்கள், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர் அந்த பாடல்கள் கேட்கிற பழக்கம் நானும் இடைக்கிட கேட்கறது. அந்த பாடல்களை கேட்கும் பொழுது என்னுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கு. சில நேரங்கள்ல வந்து ஓகே, பாபாவுக்கும் எனக்கும் உறவு முறை அடிப்படையில பாடலை நான் கேட்கிறேன். அப்படி இருந்தா அது வந்து எனக்கு இல்லாட்டி நான் வந்து அந்த உலக ரீதியா போயிட்டு
இந்த லௌகீக உறவு முறையின் அடிப்படையில இந்த பாடலை கேட்டு என்னுடைய ஆன்மீகம் குறையும். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த எலி வந்து ஊதி ஊதி எங்களை அறியாம வந்து நாங்க எங்களோட ஆன்மீக வாழ்க்கையில வந்து விரயமாக்கும். சடன் லீக்குன்னு சொல்றதுதான் ஒரு ஒழு ஓட்டை இருக்கு. சட்டியில ஓட்டை இருந்தா ஒழுகி கொண்டே இருக்கும். நாங்க நிறைய நிறைச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு சின்ன ஓட்டை தான் ஒழுகி கொண்டே இருக்கும். இப்ப என்னுடைய இலகுவான யோகி வாழ்க்கை இது வந்து ரொம்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா கர்ம யோகியா இருக்கு. கர்ம யோகி முடிஞ்ச அளவுக்கு நிலையத்துல போயிட்டு நிலையங்கள்ல போயிட்டு சின்ன சின்ன வேலைகள் கூட செய்யலாம். அப்படி சேவை நடக்கிற இடங்கள்ல போயிட்டு உதவிகள் செய்யலாம். பல வழிகள்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல எதுவுமே செய்யறதுக்கு இல்லை, எல்லாம் நிறைய உதவியாளர்கள் இருக்காங்க. ஓகே, அமைதியா இருந்து பாபாட நினைவுல இருந்து நல்ல அதிர்வுகளை பரப்பலாம். அந்த சூழல்ல இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகி வாழ்க்கைய அனுபவம் செய்யவை. ஏன்னா தனியா இருந்து முயற்சி பண்ணும் பொழுது சில நேரம் கஷ்டமா இருக்கும். எப்பவுமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். கர்மயோகியா இருக்கிறது யோகா பட்டி எல்லாம் நடக்கும்னா சில நிலையங்கள்ல யோகா நடக்கும்போது நாங்க மிஸ் பண்ணக்கூடாது. என்னால செய்ய முடியுமா, ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா இருக்கணும். இருந்து வந்து நாங்க அனுபவம் அதாவது சிந்திக்கணும். பாபான ஞான கருத்துக்களை சிந்திங்க. அதே நேரம் அந்த சூழலே பாத்தீங்கன்னா கொண்டு போகும். அந்த வைப்ரேஷன் அதிர்வுகள் பாத்தீங்கன்னா பாபாவுக்கு நெருக்கமா. அப்படி பல வழிகள்ல வந்து எங்களோட ஆன்மீக வாழ்க்கையை வந்து அப்ப நாங்க இயல்பான யோகிகளா இருக்கோம். இயல்பான யோகிகள்னா நாங்க டைம் ஒதுக்கி பாபாவை நினைக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஓகே 7 மணி ஆச்சு, மாலையில 7ல இருந்து 7:30 மட்டும் தியானம் செய்யணும். நல்லதுதான். ஏன்னா டெய்லி வந்து ஒரு டைம் ஒதுக்கி நாங்க செய்யறோம்னா நல்லது. ஆனா அப்படி டைம் ஒதுக்கி தான் ஒருத்தர் நினைக்கணும் இல்ல. வேணாலும் இறைவனை செய்யலாம். சதா யோகி, இயல்பான யோகி, இயற்கையான யோகி. அப்படிதான் சத்தியுகத்துல நாங்க எல்லாருமே வாழ அதற்கான பயிற்சியை தான் பாபா எங்களுக்கு சாந்தி. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா கேட்கறதுக்கு? கேள்விகள் இருந்தா இந்த உலக வாழ்க்கையை மறந்து உடைய ஆன்மீக விழிப்புணர்வில் இருக்கு ஆன ஒரு ஆத்மா, அன்பு நிறைந்த ஆத்மா, அழியாத ஆத்மா. இந்த உலக நாடகத்திலிருந்து விடுபட்டு பற்றற்றவராக இருந்து அனைத்து காட்சிகளையும் நான் ஒரு நடிகன், நான் இந்த நாடகத்தில் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கு. மங்களகரமான அதிமேன்மையான இறைவன் ஞானத்தை கொடுக்க மேன்மையான ஞானம். சங்கமேகம் தினமும் தேவனுடன் கதைப்பதற்கு
எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இறைவன் எனக்கு கொடுத்த வேறுகளை, அம்சங்களை சிந்தித்து பார்க்கும் அனைத்தையும் பற்றி சிந்திக்கும் என்னுடைய வாழ்க்கை ஆஹா, இந்த நிலையில் மேன்மையாக இருப்பதில் நான் எவ்வளவு பாக்கியசாலியாக. ஒரு உலகத்துக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைத்துள்ளது. அதிமேன்மையான இறைவன் என் முன்னால் இருந்து அவருடைய திருஷ்டி மூலமா, பார்வை மூலமா எனக்கு அன்பை கொடுக்கும். இந்த அன்பானது என்னை மேன்மைப்படுத்தும் சக்தி ஊட்டும். இந்த அன்பை அனுபவம் செய்யும் பொழுது நான் மிகவும் லேசாக இருப்பதை இந்த பழைய உலகத்தை மறந்து எனக்குள்ளே உள்ள ஆதி சம்ஸ்காரம், தெய்வீக உணர்வு வெளிக்கொண்டு வருது. நான் முகமலர்ச்சி நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, தெய்வீகமான ஆத்மா. இந்த ஆன்மீக விழிப்புணர்வில் நிலைநிறுத்தி நான் இலகுவான யோகியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாபாவின் அன்பை அனுபவித்தவாறே அவருக்கு நெருக்கமாக செல்லும். எனக்கு முன்னால் வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு பாபா. நானும் ஆழ்ந்த மௌனத்துக்குள் விதை ரூபத்தை அனுபவம் செய்யும். விதையில் அனைத்துமே அமிழ்ந்துள்ளது. நான் ஒரு விதை, பரமாத்மாவும் அனைத்தையும் சில கணங்கள்
மறந்து விடு. அவனுக்கு என்னுடைய வீட்டு